ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரா பிரியாணி டேஸ்ட்ல ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போறேன். இன்னைக்கு நான் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சீரக சம்பா குருணை இருக்கும்போல சீரக சம்பா குருணையை வச்சு இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப நல்ல பிரியாணி ஸ்மெல், நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா குழையாம ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நார்மல் ரைஸ்லயும் பண்ணலாம். ஆனா சீரக சம்பால பண்ணா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கனால சீரக சம்பா குருணை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி சாதம் பண்றதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இதுல 1 டம்ளர் அளவு சீரக சம்பா குருணை எடுத்திருக்கேன். அதை வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அரிசி ஊறினாலும் குழஞ்சிரும். ஏன்னா அதுவே குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதனால ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் எதுவும் சேர்க்க வேணாம். அதனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லா பொருட்களையுமே எண்ணெயிலே நல்லா வதங்கினாதான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். புதினா சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அரிசினால ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து லைட்டா மேஷ் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தக்காளி மட்டும் சும்மா வதக்குனதுக்கு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸை கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப கார மிளகாய் தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர்ச்சோட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா சீரக சம்பா அரிசினா ஒன்றுக்கு 1.5 to 2 வரைக்கும் ஊற்றலாம். நான் குருணாருக்கு குழஞ்சிருமோ என்னமோன்ட்டு 1க்கு 1.25 தான் ஊற்றிருந்தேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்து லைட்டாக கிளறிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் விசில் வைக்கல, தம்மில் தான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிருக்கும். அப்புறம் மேலேருந்து அரிசியை கீழேயும் கீழேருந்து மேலேயும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு தோசைக்கல்ல வச்சுட்டு மறுபடியும் தம்மு போட்டு தோசைக்கல்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே வச்சிருக்கோம். அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இடையில வேணும்னா ஊட வந்து கிளறி விட்டுக்கணும். நான் 10 நிமிஷம் ஒருக்கா வந்து இடையில கிளறி விட்டு மறுபடியும் தம்மு போட்டு வச்சிருந்தேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான நமக்கு வாசனையா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி சாதம்ல நல்ல தக்காளி பிரியாணி மாதிரி இருந்துச்சு. கீழே அடியும் பிடிக்கல, சாதமும் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தயிர் பச்சடி இல்லைன்னா ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டாலே போதும். சைடிஷ் எதுவும் தேவையில்ல. ஓகே, இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.